மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 32. நித்யாவின் தங்கை வித்யாவிற்கு திருமணப்பட்டு எடுக்க காஞ்சிபுரம் செல்வதற்காக நித்யாவை அழைத்தார் அன்னபூரணி. அம்மா, நான் காட்பாடி வந்து அங்கே இருந்து காஞ்சிபுரம் போகிறது சுத்து. நான் இங்கே இருந்தே காஞ்சிபுரம் வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து அப்புறமா போனால் நான் 2 நாள் லீவ் போட வேண்டி வரும். இங்கே இருந்து வந்தேன்னா காலையில் கிளம்பி வந்துட்டு ராத்திரியே வீட்டுக்கு திரும்பிடுவேன். ஒரு நாள் லீவோட போயிடும். ஏண்டி, உன் தங்கச்சிக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக லீவ் போட மாட்டியா? நீங்கள் என்ன எனக்கு சௌகரியமான தேதியான கேட்டால் டிசைட் பண்ணீங்க. நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வர சொன்னதே தப்பு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நானும் எதையும் பெருசு பண்ண வேண்டாம்னு எதுவும் பேசாமல் வரேன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு மறுநாள் என் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ரிவிஷன் கொடுக்காமல் லீவ் போட்டுட்டு வரப்போகிறேன். ரொம்ப பண்ணாதடி, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போய் என்ன இருக்குது? அம்மா, கோபமாக அதட்டினாள் நித்யா. என்னோட தொழிலை அசிங்கப்படுத்தாதம்மா. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் படிக்க மாட்டாங்களா? எத்தனை பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க தெரியுமா? அதுக்கான அஸ்திவாரத்தை இங்கே சின்ன வயசுலேயே எங்களை மாதிரி டீச்சர்ஸ் தான் போடுறோம். இதுக்கு மேலே எதுவும் பேசாதம்மா, அப்புறம் சண்டை தான் வரும். நான் கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன், அவ்வளவுதான், வச்சிடு. கோபமாக வைத்து விட்டாள் நித்யா. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் பிரச்சனையிலேயே ஆரம்பித்த விஷயம் பெரும் பிரச்சனையில் வந்து நின்றது. காலையில் பஸ் பிடித்து காஞ்சிபுரம் சென்றாள் நித்யா. உளுந்தூர்பேட்டையிலிருந்து திண்டிவனத்திற்கு பஸ்ஸில் சென்று பின் அங்கிருந்து காஞ்சிபுரம் பஸ் பிடித்து சென்றாள். கொஞ்ச நேரம் தாழ்ந்து சென்றதால் கடிந்து கொண்டார் அன்னபூரணி. அம்மா, பஸ்ஸு டைமுக்கு வரல, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னேன். காரில் வந்துட்டு போயிருக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட காரில் அனுப்புவியா என்ன? ஏன் உன் புருஷன் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாரா? அதை பற்றி நீ பேசாதம்மா. உன்னை அவ்வளவு தூரத்தில் இருந்து தனியாக அனுப்பி வச்சிருக்காரு அந்த முரளி. இப்போ எல்லாம் அவர் வாய் சட்டம் எங்கே போகுது? ஏன் உன் புருஷன் தான் சம்பாதிக்கிறாருல்ல, ஒரு கார் பிடிச்சு வர வேண்டியது தானே? அதற்குள் சாரங்கன் வந்து இருவரையும் சமாளித்தார். வித்யா தனக்கான புடவையை ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருந்தாள். அக்கா, இது எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா தாண்டி இருக்கு, ஆனால் கொஞ்சம் பெரிய பார்டர் வச்ச புடவையா எடுக்கலாம் இல்லை? அக்கா, நானே வேலைக்கு போகிறவ. அவ்வளவு பெரிய புடவையெல்லாம் வாங்கினா பீரோவில் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் இருக்க போகிறது பெங்களூரில். அங்கே எனக்கு புடவை கட்ட என்ன வேலை இருக்க போகுது? அது இல்லடி, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பெரிய புடவை எடுக்க முடியும். அதுக்காகத்தான் சொன்னேன். ஒரு தடவை கட்டினாலும் நல்லா சந்தோஷமாக கட்டிக்கணும் இல்லை? அக்கா, நீ இருக்கிற ஊரில் மாதிரி இருந்தாலாச்சும் அடிக்கடி எங்கேயாவது போக வேண்டி வரும். எனக்கு அந்த வேலையும் தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு? அப்போதே அவள் குரலிலிருந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவதைப் போல் தோன்றியது நித்யாவிற்கு. இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாள். இன்னும் சின்ன சின்ன விஷயங்களில் வித்யாவின் பேச்சு இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தது. சத்யாவிடம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் பெறும் நித்யா அவளிடம் பிரச்சனை வேண்டாம் என்று அமைதி காத்தாள். நித்யா, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோடி என்றார் அன்னபூரணி. அம்மா, பட்ஜெட் என்னன்னு சொல்லுமா, அதில் பார்த்து எடுத்துக்கிறேன் என்றாள். அவளை சொல்லி தப்பில்லை, அவளுக்கு அப்படியே பழக்கமாகிவிட்டது. முரளி பட்ஜெட்டை நிர்ணயித்து விட அதற்குள்ளேயே உடைகள் வாங்கி பழக்கப்பட்டு விட்டாள் நித்யா. அதே நினைவில் இங்கேயும் கேட்டுவிட, சே, என்ன நித்யா இப்படி கேட்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோடி என்று கடிந்து கொண்டார் அவள் பெரியம்மா. அவளுக்கு பழக்க தோஷம். அவள் வீட்டில் பட்ஜெட் போட்டு தானே செலவு பண்ணுவாங்க என்றாள் வித்யா சிரித்து கொண்டே. சும்மா இரு வித்யா என்று அப்போதே யாரேனும் அதட்டி இருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டது? உடன் சேர்ந்து எல்லோரும் சிரித்துவிட நித்யாவிற்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. அப்போதே கொஞ்சம் கோபம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் இழுத்து பிடித்த பொறுமையோடு கூறினாள், எங்கேயும் பார்த்து செலவு பண்ணுறது தப்பில்லையே என்று விட்டு ஏதோ ஒரு புடவையை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டாள். பின் வித்யாவின் மாமனார் வீட்டிலிருந்து வந்தார்கள். அவர்கள் எடுத்து தர வேண்டிய புடவையை எடுத்து தந்துவிட்டு சென்றார்கள். நித்யாவின் திருமணத்திற்கு முரளி எடுத்து தந்த புடவையின் விலையை விட மிக அதிகமான விலையில் வித்யாவிற்கு அவள் வீட்டில் எடுத்து தந்திருந்தனர். அதை பற்றி ஒப்பிட்டு பார்த்து பெருமையாக எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர். அத்தானோட சம்பாத்தியத்துக்கும் அவங்க வீட்டு வசதிக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரரோட சம்பளத்துக்கும் அவங்க வீட்டோட வசதிக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்கு என்றாள் வித்யா. நித்யாவின் கோபம் எல்லையை கடந்து விட்டது. போதண்டி, இதுக்கு மேலே எதுவும் பேசாத என்றாள் அதட்டலாக. அக்கா, நான் உண்மையை தானே சொன்னேன். உனக்கு எந்த விலையில வாங்கி கொடுத்தாங்களோ, உனக்கு எத்தனை பவுன் நகை போட்டாங்களோ அதே அளவு தான் நம்ம வீட்டில் எனக்கும் செய்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உனக்கு செஞ்சதை விட எங்கள் வீட்டில் எனக்கு அதிகமாகத்தானே எல்லாமே செய்கிறாங்க என்றவளை கையை கட்டி ஆழமான பார்வை ஒன்றை பார்த்தாள் நித்யா. அப்போதாவது அன்னபூரணி வித்யாவை அதட்டி இருக்கலாம். ஆனால் அவருக்கு முரளியின் மேல் இருந்த கோபத்தில் அமைதியாக இருந்து விட்டார்.
எல்லாம் சரிதாண்டி. ஆனா உனக்கும் எனக்கும் படிப்பை ஒரே மாதிரி கொடுக்கலையே. என்னை 20 வயசுலயே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. உன்னை இதோ 24 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சிருக்காங்களே. இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஆனா உன்கிட்ட பேசி என்னோட தகுதியை நான் குறைச்சிக்க மாட்டேன் என்றவள் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள். அவளுடைய பெரியம்மா தான் பதறி போய்விட்டார். நித்யா, இருடி, அதுக்குள்ள ஏன் கிளம்புற? இல்லை பெரியம்மா, நான் தான் என் புடவையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்ல. இன்னும் என்ன எனக்கு இருக்கு இங்க வேலை? சும்மா இரு நித்யா, கோபப்படாத, விடு, அவ சின்ன பொண்ணு தானே என்று அவள் அண்ணியும் சமாதானம் செய்ய அவள் அன்னபூரணியின் முகத்தை பார்த்தாள். இப்போ எதுக்குடி இப்படி பண்ற? அவளுக்குன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அபசகுணமா எதையும் பண்ணாத என்றார் அன்னபூரணி. என்ன பேசுற நீ? அமைதியாயிரு என்று அதட்டினாள் அவள் பெரியம்மா. அப்போது சத்யா அவளை அழைத்தாள். சொல்லுங்கக்கா, கிளம்பிட்டியா? இன்னும் இல்லைக்கா. நேரத்தோட கிளம்புற மாதிரி இருந்தா இங்க வா, இல்லைன்னா அப்பா அம்மா கூட வீட்டுக்கு போயிடு. நான் வேணுவ ராத்திரி அங்கே வர சொல்கிறேன். காலையில் அவனோட கிளம்பி வந்துடு. இல்லைக்கா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அப்போதுதான் சாரங்கன் புடவைகளுக்கு பணத்தை தந்து விட்டு வந்தார். நித்யா, அஸ்விதாவுக்கு பட்டுப்பாவாடை எடுக்கணும், போலாமா என்றார். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியில் வந்து விட்டாள். நடந்தது எதுவும் அறியாத அவர் நித்யாவின் மேல் கோபம் கொண்டு அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நித்யா நீ? வீட்டுக்கு இப்போதைக்கு அவ தான் ஒரே பேத்தி, அவளுக்கு எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா என்றார் கோபமாக. ஆம், அவள் பெரியப்பாவின் மகனுக்கும் 2 மகன்கள் தான். சரிப்பா, அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு எதுக்கு உன்ன வர சொன்னோம்? நாங்களே எடுத்திருப்போம் இல்லை? எடுத்திருக்க வேண்டியது தானே. இப்படி என்னை கூப்பிட்டு என்னையும் என் புருஷனையும் வீட்டையும் அசிங்கப்படுத்தணும்னு தான் வர சொன்னீங்களா? கண்களில் அனல் தெறிக்க கேட்டுவிட்டு படிகளில் இறங்கி சென்று விட்டாள். அப்போதுதான் உள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது என்பது அவருக்கு புரிந்தது. நித்யா, இரு. அவர் அவள் பின்னாலேயே ஓடிவிட அவர் அதற்குள் ஆட்டோ பிடித்து ஏறிவிட்டாள். டிரைவருக்கு அழைப்பு விடுத்து காரை பார்க்கிங்கிலிருந்து எடுத்து வர சொல்லி அதில் ஏறி பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது அவள் பேருந்தில் ஏறிவிட்டிருந்தாள். வேகமாக அவளிடம் சென்றவர், நித்யா வா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், இப்படி பண்ணாத என்றார். அப்பா ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்னால் வீண் பிரச்சனை வேணாம். என்கிட்ட பேசி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள். பேருந்தும் கிளம்பிவிட வேறு வழியின்றி அவளை வழி அனுப்பி வைத்தார். எப்படியும் அவள் வீடு சென்று சேர இரவாகிவிடும். மாலை சிற்றுண்டி கூட எதுவும் அவளுக்கு வாங்கி தரவில்லையே என்று வேதனை கொண்டார். பேருந்து கிளம்பியவுடன் வேணுவை அழைத்து விவரம் தெரிவித்தார். என்ன பிரச்சனைன்னு தெரியல மாப்பிள்ள, இனிமேல தான் போய் கேட்கணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் வருத்தத்தோடு. விடுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அப்போதே கிளம்பி விட்டான். நேரமாகி விட்டதால் நித்யாவை சென்று அழைத்து வருவதாக சத்யாவிடம் சொல்லிவிட்டு திண்டிவனத்திற்கு விரைந்தான். நித்யாவோடு பேசி அவன் வருவதை தெரிவித்துவிட்டு அவள் வரும் வரை திண்டிவனத்தில் காத்திருந்தான். பின் அவளை அழைத்து கொண்டு உணவகத்திற்கு சென்று இருவரும் சாப்பிட்டனர். சாரங்கனையும் அழைத்து தான் வந்து அழைத்து செல்லும் விவரத்தை தெரிவித்து விட்டான். பின் பேருந்தில் ஏறி உளுந்தூர்பேட்டைக்கு வந்தார்கள். வரும் வழியிலேயே நிகழ்ந்தவை அனைத்தையும் நித்யாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் வேணு. கடைக்கு சென்று விவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்ட சாரங்கன் அன்னபூர்ணியையும் வித்யாவையும் திட்டினார். பின் நித்யாவோடு பேச எவ்வளவு முயன்றும் அவள் பேச விரும்பவில்லை. வேணுவிடம் பேசி மன்னிப்பு கோர தான் பேசி பார்ப்பதாக கூறினான். ஆனால் அவள் அவன் பேச்சையும் ஏற்பதாக இல்லை. நித்யாவிற்காக வாங்கிய புடவையையும் அஸ்விதாவிற்காக வாங்கிய பாவாடையையும் கூரியரில் வேணுவிற்கு அனுப்பி வைத்து விட்டார் சாரங்கன். அன்னைக்கு லேட் ஆனதுனால வாங்காம வந்துட்டாங்களாம், அதுதான் இப்போ கொரியர் பண்ணியிருக்காங்க என்று சொல்லி சத்யாவிடம் சமாளித்து விட்டான். இப்போது இந்த விவரங்கள் அனைத்தையும் முரளியிடம் தெரிவித்து விட்டான் வேணு. முரளி என்ன செய்ய போகிறான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.